என்னது பிஎஃப் தொகையை இனிமே ஏடிஎம் மூலமாவே வித்ரா செய்யலாமா? வாங்க அது எப்படின்றத பாப்போம். அதாவது இபிஎஃப் அக்கவுண்டில் உள்ள பிஎஃப் தொகையை வித்ரா செய்து வங்கி கணக்கில் பெறுவதற்கு 7 முதல் 10 நாட்கள் வரை காத்திருக்க வேண்டும். ஆனால் தற்போது எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் நிறுவனம் அதன் மெம்பர்ஸ்களுக்கு வித்ட்ராயல் செயல்முறையை எளிமைப்படுத்த பிஎஃப் அக்கவுண்டில் உள்ள பணத்தை ஏடிஎம் மூலமாவே வித்ரா செய்வதற்கான அம்சத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு. அதாவது பிஎஃப் வித்ட்ராயல்களை எளிமைப்படுத்துவதற்காக இபிஎஃப்ஓ ஒரு முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இதன் மூலமாக இனி சப்ஸ்கிரைபர்கள் தங்களுடைய பிஎஃப் பணத்தை நேரடியாக ஏடிஎம்களுக்கு சென்று வித்ட்ரா செய்து கொள்ளலாம். அதாவது டெபிட் கார்டை போல காட்சியளிக்கும் ஒரு ஏடிஎம் கார்டு இதற்காகவே வழங்கப்படும். இந்த கார்டு ஏடிஎம்களிலிருந்து பயன்படுத்தி பிஎஃப் பணத்தை மெம்பர்ஸ்கள் பெற்றுக்கொள்ளலாம். 50% பணத்தை மட்டுமே அதிகபட்சமாக எடுக்கலாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. மெம்பர்ஸ்கள் பயன்படுத்தப்படும் இந்த சேவையை வருகிற மே மற்றும் ஜூன் 2025க்குள் அமல்படுத்தப்படும் என்றும் தகவல் வருகிறது. இன்றைய நிலவரப்படி இபிஎஃப் அக்கவுண்டுடன் இணைக்கப்பட்டுள்ள பேங்க் அக்கவுண்டுக்கு வித்ரா செய்யப்பட்ட பிஎஃப் தொகை கிரெடிட் ஆவதற்கு 7 முதல் 10 நாட்கள் ஆகிறது. ஆனால் இந்த அப்டேட் செய்யப்பட்ட அம்சம் மூலமாக மெம்பர்ஸ்கள் தங்களுடைய பிஎஃப் தொகையை நேரடியாகவே ஏடிஎம்களில் இருந்து எடுப்பதன் மூலம் வித்ராயல் செயல்முறை எளிமைப்படுத்தப்படுகிறது. பங்களிப்புகளில் நிலவி வரும் 12% வரம்பை அரசு நீக்கியுள்ளது. இதன் மூலமாக பணியாளர்கள் தங்களால் இயன்ற தொகையை இபிஎஃப் அக்கவுண்டில் பங்களிக்கலாம். மறுபுறம் நிறுவனத்தில் பங்களிப்பு என்பது நிலையானதாக இருக்கும். இது பணியாளரின் சம்பளத்தை பொறுத்து நிர்ணயிக்கப்படும். எனவே இதனால் நிறுவனத்திற்கு அதிக சுமை ஏற்படாது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆதலால் இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்மளோடு பிஎஃப் தொகைகளை நேரடியாக ஏடிஎம்களில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம்.